இன்றைய கூட்டம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பினுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதே நேரத்தில் இந்த அமைப்பில் இருப்பவர் அனைவர்களுக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பாராட்டு தெரிவிக்கின்றோம் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய கோலார் மாவட்ட தலைவி சகோதரி புஷ்பப்பிரியா அவர்கள் மிக விருப்பப்பட்டு அவர்கள் அமைப்பினரெல்லாம் கேட்டுக்கொண்டமைக்காக இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நேற்று முளைத்தது சேவ் கேஜிஎஃப். இன்றைக்கு அனைவருக்கும் சால்வை போட்டு வெறும் பாராட்டு தெரிவிக்கிறார்களே, இவர்கள் பாராட்டு பெறுகின்ற ஒரு இயக்கமா என்று கூட தங்கவயலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இதனுடைய துணைத் தலைவராக மரியாதைக்குரிய ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறார். இந்த இயக்கம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு பல்வேறு விதத்திலே அழைக்கின்ற அனைத்து கூட்டங்களிலும் தன் கருத்துக்களை அதனுடைய மாவட்ட தலைவர் சகோதரி புஷ்பப்பிரியா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இந்த நேரத்தில் நான் அந்த இயக்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அந்த வழியிலே இந்திய நாட்டிலே இந்த நாட்டினுடைய துணை பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திய நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற கனவுகளை தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்ந்த பதவிகளிலே இருந்தார்கள். அப்படி அந்த காலகட்டத்திலே கோலார் தங்கவயலிலும் கூட அனைவரும் உயர்ந்த பதவியை கல்வி பெற்ற அனைவருக்கும் கிடைத்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு மிக மிக மோசமான அச்சத்துக்கு உட்பாக்கப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசன சட்டமே இருக்குமா இருக்காதா, அதை என்ன செய்வார்கள் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற காலத்திலே இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே சிங்கமாக, சிறுத்தையாக இன்றைக்கு கர்ஜித்து வருகின்ற மாபெரும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த இயக்கம் என்பதை மிக பெருமையாக நான் சொல்ல இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த இயக்கம் இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டோடு ஒருங்கிணைந்து இருக்கிறது என்கின்ற போது அதை மிகவும் நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட், மீண்டும் சொல்லுகின்றேன், அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து அமைப்புகளையும் கொண்ட ஒரு கலவைதான். ஒரு பொது நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற, இங்கே ஒரு விதிமுறைகளை விதித்துக் கொண்டு அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கொள்கையோடு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இன்றைக்கு இல்லை. அதனால் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நீங்கள் நடத்துகின்ற, நீங்கள் போராடுகின்ற, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே கூட உங்களோடு தோளோடு தோளாக இருப்போம் என்பதை கூட இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக். அதே நேரத்திலே இன்றைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த வீடுகள் அகற்றப்படக்கூடாது என்கின்ற அந்த போராட்டத்திலே முன்னின்று நடத்திய அதன் மீது அதை தொடர்ந்து வலுவாக தங்க வகையிலே நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். உங்களுடைய அந்த போராட்ட எண்ணம் சேவ் கேஜிஎஃப் கூட உண்டு. இது வெறும் கூட்டம் நடத்திட்டு போற இயக்கம் இல்லை. போராடி தட்டி கேட்டு தெருவிலே அமர்ந்து சிங்கக்குரலை எழுப்புகின்ற ஒரு இயக்கம் என்பதை கூட வருகின்ற காலங்களிலே இந்த ஊர் அறியும் என்பதை சொல்லி, இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு மரியாதைக்குரிய செயலாளர் தயாளன் அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இன்னைக்கு நாம வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே ஷீட்ல இந்த தொகுதியினுடைய எம்பி அவருடைய முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு பிஜிஎம்எல் பர்னிங் ஆயிட்டு வீடுகள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசினுடைய செயல்படுற எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எஸ்டிபிபி தொழிலாளர்களுடைய வீடுகள் காலி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 5000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 6 மாதத்திற்கு முன்பு 26 நாட்கள் நடத்தி மிகப்பெரிய போராட்டம். அவர்கள் யாரும் அல்ல, தங்க சுரங்க தொழிலாளர் பிள்ளைகள், அவர்களுடைய வாரிசுகள்.
அந்த தங்க சுரங்க பிஎம்எல் வேலை சேர்ந்த முன்னாள் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு, அவர்கள் கோரிக்கைகள் இன்றைக்கு நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு வேலை இழந்து மாதத்தில் 2 நாள் வேலை இருக்குமா, மாதத்தில் 4 நாள் வேலை குறைப்பார்களா என்கின்ற அச்சத்தில் இருக்கிற ஒரு நேரத்தில், அதே நேரத்தில் இன்னைக்கு மண்வாரி இயந்திரம் இன்னைக்கு கோலார் மாவட்டத்தை சார்ந்த மிகப்பெரிய ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமே இன்றைக்கு அன்றாட தொழிலாளர்கள் மாதத்திற்கு 50 பேர், 100 பேர், 70 பேர், 80 பேர், 30 பேர் என்று வேலை ஓய்வு பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாற்று யாராவது தங்கவயலை சார்ந்தவரையோ, கர்நாடகத்தை சார்ந்தவரையோ, அல்லது கோலார் மாவட்டத்தை சார்ந்தவரையோ யாருக்காவது வேலைகள் கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை. கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் யாராவது இன்னைக்கு அந்த வேலைகள் கிடைக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்னொரு 1000 கோடி சேவ் கேஜிஎஃப் தான் அன்னைக்கு ரைஸ் பண்ணிச்சு. 1000 கோடி ஆர்டர் வந்திருக்கிறது. அப்படி ஆர்டர் வந்திருக்கும் போது மிகப்பெரிய அதை இன்னைக்கு எடுத்துன்னு போய் நார்த் இந்தியாவில் போடுற ஒரு சதி நடக்கிறது என்கின்ற போது இன்றைக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். கோலார் தொகுதி ரிசர்வ் தொகுதி, கோலார் தொகுதி இன்றைக்கு எல்லா விதத்திலையும் பின்னடைவு பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. இன்னைக்கு எத்தனையோ சுதந்திரமான பிறகு கூட தங்க சுரங்கம் பெமலை விட்டு ஒரு மாற்று தொழிற்சாலை இல்லாத ஒரு தொகுதி. இந்த தொகுதியிலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்,